அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஏஐயில் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, எல்லா வேலையும் அது செஞ்சிடும். நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் அந்த ப்ராப்ளத்துக்கு அந்தந்த நிறுவனங்கள் தே ஆர் ஆன்சரபிள் டு பப்ளிக். மக்களை வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு ஏஐயால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ தேர் ஹேஸ் டு பி பீப்புள் டு டூ தட் அடிஷ்னல் ஒர்க் ஆஃப் செக்கிங் வாட் இட் இஸ் டூயிங். ஜிஎஸ்டி குறைச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஈவன் தோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி லாஸ் இருந்தாலும் இன்னும் இண்டஸ்ட்ரியில் ஒரு கிளாரிட்டி இல்லை. எவ்வளோ நாங்கள் குறைக்கணும், இந்த இன்புட் காஸ்ட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இட்ஸ் அன் ஓவர் நைட் டெசிஷன். இப்போ நீங்கள் பார்க்குற லே ஆஃப்ஸ் எல்லாமே இட்ஸ் டியூ டு ப்ராஃபிட் மார்ஜின்ஸ். இது சரி ஓகே, எல்லாருக்கும் சுலபமான ஒன்று. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் பிஸ்னஸ் அந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிஸ்ட் ராஜேஷ் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இங்கே நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு ரொம்பவே சரிஞ்சுக்கிட்டு வருது. இதனால ரீட்டைல் கன்சியூமர்ஸ்க்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் சார் வரப்போகுது? ரீட்டைல் கன்சியூமர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான பாதிப்புனா, எந்தெந்த பொருளெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இந்தியா இம்போர்ட் ஆகுதோ அந்தந்த பொருட்களில் உள்ள விலையேற்றம் தான் நம்ம நாட்டில் உள்ள மக்களை பாதிக்கும். அதர் தேன் தட் டாலரோட மதிப்பு ஏறுறது இதெல்லாம் சாதாரண மக்களை வெகுவாக பாதிக்காது. இது எல்லாமே எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு பாசிட்டிவாக பாதிக்கும், இம்போர்ட்டர்ஸ்க்கு நெகட்டிவாக பாதிக்கும். யார் யார் இங்கே இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, இங்கே இன்வெஸ்ட் பண்ணி டாலராக மாற்றி ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களோ, தட் கைஸ் இட் வில் அஃபெக்ட் தம். ஸோ இதெல்லாம் டைரக்ட் பாதிப்பு இல்லாமல் அந்தந்த இம்போர்ட் பண்ணுற பொருட்களில் உள்ள விலையேற்றம் மட்டும்தான் இங்கே நம்ம ஊர் மக்களை பாதிக்கும். லென்ஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா 2200 crore ஐபிஓ லான்ச் பண்ண போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல சான்ஸா இல்லை ஒரு ஹை ரிஸ்கா சார்? இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டேபிளாவோ இல்லை ஒரு ரொம்ப ஏற்றத்தோடையோ இல்லை. த மார்க்கெட் இஸ் நாட் பாசிட்டிவ். குளோபல் சினாரியோஸாக இருக்கட்டும், இல்லை லோக்கல் இஷ்யூஸாக இருக்கட்டும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக நேத்திக்கு சொன்ன அளவுக்கு எந்தெந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இங்கே வேலையை இங்கே அனுப்புகிறாங்களோ அந்தந்த நிறுவனங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 25% வரைக்கும் அந்த நிறுவனங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் போடுவேன் அப்படிங்கிறார். எந்தெந்த ஃபாரின் நிறுவனங்கள் அங்கேருந்து இங்கே அனுப்புகிறாங்களோ ஜாப்ஸை. இப்போது எல்லாமே ஜிசிசி குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சென்டரில் இந்தியாவுக்கு ஜாப்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் இந்த 25% டாரிஃப் அப்படின்றது இட்ஸ் அ ஜோல்ட் அப்படின்னு. அந்த ஜோல்ட்டில் எந்தெந்த நிறுவனங்கள் பின்வாங்கும், எந்த அளவுக்கு நமக்கு இங்கே எம்ப்ளாய்மெண்ட் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இல்லை மற்ற இது மாதிரி இதுவும் பயமுறுத்துறதுக்கான ஒரு டாக்டிக்கானும் தெரியல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வருமா இல்லை ரெசெஷன் வருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கத்தி மேலே தொங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மார்க்கெட்டுக்குள்ளாரேருந்து மக்கள் ஃப்ரெஷ்ஷாக பணத்தை அதுக்குள்ளார போட மாட்டாங்க. பட் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுக்காக ஓகே நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு கிடைச்சிரும், அது உடனே ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி ஐபிஓ லிஸ்ட் ஆகிற அன்றைக்கி நான் அதை விற்று ப்ராஃபிட் பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் போடுறாங்க. எல்லா முறையும் அதே மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது டவுட்டு தான். பட் ஐபிஓங்கிற ஒரு வேவில் இது அடிச்சுக்கிட்டு போக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிற அன்றைக்கி ஏதாவது ஒரு குளோபல் செனாரியோவோ இல்லை ஒரு லோக்கல் செனாரியோவோ அஃபெக்ட் ஆச்சுன்னா இதுவும் லென்ஸ்கார்ட்டும் ஐபிஓடைய ப்ரைஸ்லேருந்து கம்மியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நிறைய ஐடி கம்பெனிலுமே லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 18,000 crore ஷேர்ஸ் பைபேக் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சார் ஐடி செக்டர் பாதிக்க போகுது? இது பைபேக்ன்றது அவங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா மணியை
மார்க்கெட்லேருந்து ஷேர்ஸ் வாங்கி மார்க்கெட்டோட கேபிட்டலைசேஷன், அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம், மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஷேர்ஸை குறைக்கிறது. அந்த மாதிரி குறைச்சா என்ன ஆகும்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது எவ்வளோ ரெவன்யூ சம்பாதிக்கிறாங்களோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டினாமினேட்டர் குறையும் பொழுது அதோட ரிசல்ட் அதிகமாகும். இதுதான் லாஜிக் இல்லையா? ஸோ அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 18,000 கோடியை ராதர் தென் ஸ்பெண்டிங் இட் ஆன் த மார்க்கெட், அந்த மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு புது ப்ராடக்டை உருவாக்கவோ, நம்ம ஃபஸ்ட்லேயும் சொல்லிட்டு வர்றது தான், வி ஆர் என்டையர்லி அ சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. இது வரைக்கும் இந்த ஒரு 10-15 வருஷத்தில் நாம் ஒரு புது ப்ராடக்ட் நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை, நாம் உருவாக்கவே இல்லை. ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஆஃபீஸ் சாஃப்ட்வேரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், அதர் தென் ஜோஹோ, அதை தவிர நம்மக்கிட்ட வேறு ப்ராடக்ட்டு நம்மகிட்ட இல்லை. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு வச்சுருக்கும் பொழுது இந்த மாதிரி அமெரிக்கன் டேரிஃப்னாலேயோ இல்லை குளோபல் சினாரியோஸ்னாலேயோ நமக்கு தான் ஃபஸ்ட் அடி விழும். ஸோ இதை மார்க்கெட்லேருந்து இந்த 18,000 கோடி அவங்க ஸ்பெண்ட் பண்ணி ஷேர்ஸை வாங்கிக்கிறதுக்கு பதிலாக இந்த 18,000 கோடியை வச்சு தே கேன் கிரியேட் நியூ ப்ராடக்ட்ஸ் ஆர் நியூ பிஸ்னஸ் அதர் தேன் த சர்வீஸ் பிஸ்னஸ். இப்போ ஏஐன்னு வந்துச்சு, க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வந்துச்சு, டேட்டா விசுவலைசேஷன் வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் இது ஒரு லாங் டேர்ம் கோல்ஸுக்கு இன்ஃபோசிஸ்க்கு இது நல்லாவே இது நடந்திருக்கும். லாஸ்ட்டாக அந்த மாதிரி ரொம்ப ஃபார்வேர்டாக யோசித்தது விஷால் சிக்கா தான். ஸோ அவர் தான் யோசித்தார், ஃபார்மர் சிஇஓ. அவர் யோசித்தப்போ இதெல்லாம் அவர் பேசினப்போ இப்போ இருக்கிற மக்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. தே குடன்ட் ஃபிகர் இட் அவுட். அவங்களால அது யோசித்து பார்க்கவே முடியல என்ன நடக்கும் அப்படின்றது. ஸோ இதில் அவர் அப்போவே சொன்னார், we have to move from service industry to product based industry ன்னு அப்போவே சொன்னார். இதை மார்க்கெட்டை இது ஒரு நல்ல செய்தி தான். மார்க்கெட்லேருந்து கம்பெனி ஷேர் வாங்குறது ஒரு நல்ல செய்தி தான். இட் மீன்ஸ் தட் தி கம்பெனி இஸ் வெரி மச் ப்ராஃபிட்டபிள். இதனால் ஷேர் ப்ரைஸ் ஏறும், ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஃப்ரம் அ கம்பெனிஸ் பர்ஸ்பெக்டிவ் இது ரொம்ப ஷார்ட் டேர்மாக யோசிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐ பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா துறையிலுமே கால் பதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஒரு 3-5 வருடங்களுக்கு எந்த செக்டார்லாம் பூம் ஆக போகுது சார்? ஏஐயில் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா எல்லா வேலையும் அது செஞ்சிடும். நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் அந்த ப்ராப்ளத்துக்கு அந்தந்த நிறுவனங்கள் தே ஆர் ஆன்சரபிள் டு பப்ளிக், தே ஆர் ஆன்சரபிள் டு ரெகுலேட்டர்ஸ், தே ஆர் ஆன்சரபிள் டு கவர்மெண்ட். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் உள்ளார யார் பொறுப்பேற்றுக்கிறது? அந்த ஒரு கேள்விக்கு இன்னும் யாருக்குமே பதில் இல்லை, யார்கிட்டையுமே பதில் இல்லை. ஏஐ வந்துருச்சு, இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டூல். அந்த பவர்ஃபுல் டூலை வச்சு என்ன பண்ணுறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. எல்லாருக்கும் ஏஐ யூஸ் பண்ணணுன்னு தே வாண்ட். அதாவது ஒரு வீக்கெண்டில் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகிற பஸ்ஸு மாதிரி நானும் ஏறிக்கிறேன்னு சொல்லி எல்லோரும் ஏறிடுறாங்க. பட் அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்றது யாருக்குமே தெரியல. அது எந்த அளவுக்கு கேப்பபிள் அப்படின்னும் தெரியல நமக்கு. நாளைக்கு ஒரு கஸ்டமரோட டேட்டாவோ இல்லை வேறு ஏதாவது ரெகுலேட்டரி டேட்டாவோ ஏஐ ஆக்சஸ் பண்ணி அந்த டேட்டா வேறு ஏதோ மாதிரி அது தெரியாமல் யூஸ் பண்ணிட்டால் நாளைக்கு அதுக்கு யார், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் யார் இதுக்கு சைன் பண்ணுறது? நாளைக்கு ரெகுலேட்டர்கிட்டேருந்து இந்தாப்பா 40 கோடி 50 கோடி 500 கோடி ஃபைனு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் யார் அக்செப்ட் பண்ணிக்கிறது? இதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்றது. அந்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஆல் லீடர்ஸ் they are all very much afraid to take accountability, but they want to use AI. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற வரைக்கும் ஏஐ பொறுத்த வரைக்கும் அதை ஒரு புதுசாக வாங்கின பொம்மை மாதிரி தான் நாம் வச்சு விளையாடிட்டு இருப்போமே தவிர அதை ஒரு ஆக்சுவல் பொருளாக நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது. இட் ஹாஸ் த கேப்பபிலிட்டி, இட் ஹாஸ் எவ்ரி திங், பட் வி cannot யூஸ் இட். ஏன்னா there is a lot of ambiguity surrounding that. ஒரு சாதாரண மனுஷனாக ஒரு கேள்வி கேட்டால் அது பதில் சொல்லுது, இட் டசன்ட் டூ எனி ஹார்ம். ஏதாவது ஒரு ஃபோட்டோ தந்தோன்னா அந்த ஃபோட்டோ மாடிஃபை பண்ணி தருது, இட் டசன்ட் டூ எனி ஹார்ம். பட் ஒரு நிறுவனம்னு போயிட்டால் அதில் என்விரான்மெண்ட்டே வேறு.
அந்த நிறுவனம் கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லி ஆகணும், அதோட கஸ்டமர்ஸ்க்கு பதில் சொல்லி ஆகணும், ரெகுலேட்டர்ஸ்க்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த 3 பேருக்கும் யார் பதில் சொல்கிறதுங்கிற ஒரு கேள்விக்கு ஆன்சர் வரும்பொழுது தான் தென் ஏஐ வந்து இட் வில் பி யூஸ்ட் ஃபுல்-ஃப்ளெட்ஜ்ட் வித்தின் தி கம்பெனி. அது வரைக்கும் மக்களை வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு ஏஐயால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ தேர் ஹேஸ் டு பி பீப்புள் டு டூ தட் அடிஷ்னல் ஒர்க் ஆஃப் செக்கிங் வாட் இட் இஸ் டூயிங். ஓகே, ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யலாம். பட் அதனால் இப்போதைக்கு அந்த அளவுக்கு ஒரு வேலைவாய்ப்பு லாஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா நோ. இப்போ நீங்கள் பார்க்குற லே ஆஃப்ஸ் எல்லாமே இட்ஸ் டியூ டு ப்ராஃபிட் மார்ஜின்ஸ். இது வந்து சரி ஓகே எல்லாருக்கும் சுலபமான ஒன்று பண்ணிடுறாங்க, காஸ்ட் கட்டிங். ஒரு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒன்று யூ ஹவ் டு கட் டவுன் த காஸ்ட், இல்லாட்டி யூ ஹவ் டு இன்க்ரீஸ் த ரெவன்யூ. இன்க்ரீஸிங் த ரெவன்யூ இஸ் வெரி டஃப். ஒரு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இட்ஸ் அன்லிமிட்டெட், எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், அதுக்கு லிமிட்டே கிடையாது. காஸ்ட் கட்டிங் ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் போகவே முடியாது. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஈஸியான மெத்தடு தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப யோசிக்கலாம் விரும்பலை. எந்த இந்தியன் சிஇஓஸுமே they don't want to think anything beyond short term goals. ஒரு லாங் டேர்ம் கோல்ஸாக நம்ம யோசிக்க ஆரம்பித்த பிறகு தான் தென் வி வில் ஃபைண்ட் அவுட் ஓகே இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த லே ஆஃபை தாண்டி ஒரு காஸ்ட் கட்டிங்கை தாண்டி நாம் யோசிக்கும் பொழுது தான் ஒரு லாங் டேர்மாக நமக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும். அதர் தேன் தட் இது வரைக்கும் தெர் இஸ் நோ அட்வான்டேஜ் ஆன் தட். இந்தியாவோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து வைடன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இன்ஃப்ளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த அளவுக்கு சார் பாதிக்கும்? கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னா ஒரு நாட்டுடைய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, அதாவது நம்ம நாட்டிலேருந்து எவ்வளோ பணம் வந்து வெளியே போகுது, இறக்குமதி பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் நாம் பே பண்ணுறோம், ஏற்றுமதி பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் நாம் ரிசீவ் பண்ணுறோம். இது வந்து இட் ஷுட் எப்போவுமே ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இல்லாட்டி ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும் இறக்குமதியை விட. நாம் வந்து இப்போதைக்கு வி ஆர் நெகட்டிவ். வேர்ல்டுலேயே சைனா மட்டும்தான் கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் பாசிட்டிவ். ஏன்னா சைனாலேருந்து உலகம் பூரா எக்ஸ்போர்ட் ஆகிற பொருட்கள் தான் அங்கே அதிகம். சைனா இம்போர்ட் ஆகிற பொருட்கள் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ சைனா மட்டும்தான் கரண்ட் அக்கௌண்ட் பாசிட்டிவ். மற்ற எல்லா கண்ட்ரிஸுமே கரண்ட் அக்கௌண்ட் நெகட்டிவ் தான். ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அதுதான் நமக்கு மேக்ஸிமம் இம்போர்ட். ஏன்னா நம்மள்ட்ட அந்த வளம் இல்லை, அதனால் வாட் வி ஆர் டூயிங் வெளியேந்து நம்ம வாங்குகிறோம். இப்போ இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டு எப்படி வைடன் ஆகும் அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் இம்போர்ட் இப்போ நடந்துகிட்டு இருந்தது, அதே மாதிரி சர்டன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்டும் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இந்த டேரிஃப்னால இங்கேருந்து நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்கள், யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்கள் வந்து விலை அதிகமாகிடுச்சு. ஸோ அங்கே வந்து யூஎஸ்லேருந்து நம்ம நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறவங்கலாம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஸ்டாப் இட், நாங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு கிளாரிட்டி வர்ற வரைக்கும் நாங்கள் எதுவும் வாங்க மாட்டோம். ஸோ என்ன ஆகும், ஒரு லெவலுக்கு இம்போர்ட் இருந்தது, இம்போர்ட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எக்ஸ்போர்ட் ஒரு சர்டன் ஸ்டேஜில் இருந்தது, இப்போ அந்த ஸ்டேஜ்லேருந்து இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஸோ விச் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் த கேப் ஹஸ் வைடன்ட். அந்த நெகட்டிவ் நம்பர் இருந்தது இல்லையா, அந்த நம்பர் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னால இந்தியாவோட பணவீக்கம் ஏறுமா அப்படின்னு பார்த்தா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பணவீக்கம் எப்போ ஏறும்னா விலையேற்றம் வரும்போது தான் அது ஏறும். எப்போ விலையேற்றம் வரணும்னா ஒன்று அதோட ஒரு பொருளோட பற்றாக்குறையோ இல்லை ஒரு கம்மி ப்ராடக்ஷனோ அது இருக்கணும், அது ரெண்டுமே இல்லை. ரெண்டாவது நம்ம ஃபாரின்லேருந்து வாங்குகிற பொருட்களோட விலை அதிகரிக்கணும், அது வந்து த்ரூ குளோபல் ஃபேக்டர்ஸ். இப்போ எண்ணெய்ன்னு நாம் எடுத்துக்கிட்டால் இட்ஸ் ஆல்மோஸ்ட் பைகம் ஸ்டேபிள். ஸோ அந்த பொருளோட விலை அதிகரிக்கணும். அப்படியே எண்ணெயோட ரேட் அதிகரித்தாலும் நம்ம ஊரில் எலெக்ஷன் டைமில் இப்போது அதோட ப்ரைஸை ஏற்றவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பணவீக்கம் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து மேக்ஸிமம் காரணமாக இருக்க முடியாது.
ஓகே சார், இப்போ வந்து ஃபிட்ச் இந்தியா ஜிடிபி growth வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து இப்போ அன்சர்டனிட்டிஸ் வந்து நிறையவே போய்கிட்டு இருக்கு. ஸோ இது சஸ்டெயினாக இருக்குமா இல்லை எப்படி சார் இருக்க போகுது? ஜிடிபி growth அவங்க எதை வச்சு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று 2 வழி இருக்குது. ஒன்று இத்தனை நாளாக அவங்க சொன்னது டியூ டு பணவீக்கம். ஒவ்வொரு பொருளோட விலையும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இன்புட் காஸ்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜிஎஸ்டி பர்சன்டேஜும் ஏறும். ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் ஏறுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் அதிகரிக்கும். அதே மாதிரி ஜிடிபி வந்து இது எல்லாத்தோட கால்குலேஷன்ஸ் சேர்த்து தான். அங்கே விலை ஏறும் பொழுது இந்த பக்கம் ஜிடிபி ஏறுற மாதிரி தெரியும். அதுலேயே 2 இருக்குது. ரியல் ஜிடிபி ஒன்று, நாமினல் ஜிடிபி ஒன்று. ரியல் ஜிடிபினா ஆக்சுவல் ஜிடிபி வளர்ச்சியிலேருந்து பணவீக்க சதவிகிதத்தை கழிச்சிட்டு பாக்கி இருக்கிற பர்சன்டேஜை சொல்கிறது தான். நாமினல்னா பணவீக்க சதவிகிதத்தை கழிக்காமல் நேராக அப்படியே எவ்வளோ பர்சன்ட் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத அப்படியே சொல்கிறது. எல்லாருமே we have to see only the real ஜிடிபி. ஆக்சுவல் பர்சன்டேஜ் எவ்வளோ அவங்க க்ரோ ஆகுதுன்னு சொல்கிறாங்களோ நாம் அதுலேருந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நாம் அதை குறைச்சிட்டோம்னா என்ன நம்பர் வருதோ அதுதான் அவங்களுக்கு ஆக்சுவல் growth. இப்போது ஜிஎஸ்டி குறைச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஈவன் தோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி லாஸுங்க இருந்தாலும் ஸ்டில் இன்புட் காஸ்ட் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இன்புட் காஸ்ட் ஏறிக்கிட்டு இருக்கும்பொழுது பர்சன்டேஜ் ஆஃப் இட் கோஸ் இன்டு ஜிஎஸ்டி. இப்போது நிறைய பொருட்களுக்கு ஜிஎஸ்டிலேருந்து கம்ப்ளீட்டாக விலை கழிச்சதுனால அது என்ன ஆகுதுன்னா விலை குறைஞ்சிருக்கு. டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் கம்மியாக 18%லேருந்து 5% ஆக்குனதுக்கு எல்லாமே ஒரு 3%லேருந்து 5% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கார்ஸாக இருக்கட்டும் இல்லை பைக்ஸாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் நெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 தான் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். ஏன்னா பாக்கியெல்லாம் அவங்க இதில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. நாங்கள் இத்தனை நாளாக ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் வச்சு செஞ்சிட்டு இருந்தோம், இப்போ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எங்களுக்கு குறைஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் 0 ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு அந்த வர வேண்டிய வருமானம் வரல அப்படின்னு சொல்லி இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னால அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சோ அந்த லாஸை வந்து வேலையில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் எது 12லேருந்து 0 ஆச்சோ நமக்கு ஆக்சுவலாக இட் வில் ரிசல்ட் இன் 5% ஹைக் இன் த ப்ரைஸ். ஸோ விலை நமக்கு குறையிறதுனால ஸ்லைட்டாக மக்கள் வந்து அதிகமாக வாங்க ஆரம்பிப்பாங்க, கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக 22 செப்டம்பருக்கு அப்புறம் தான் தெரியும் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதா, பொருட்களோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். இன்னும் இண்டஸ்ட்ரியில் ஒரு கிளாரிட்டி இல்லை, எவ்வளோ நாங்கள் குறைக்கணும், இந்த இன்புட் காஸ்ட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இட்ஸ் அன் ஓவர் நைட் டெசிஷன். ஒரு நாள் உட்காந்தாங்க, காலையில் உட்காந்தாங்க, சாயந்தரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் பேக்கெண்டில் என்ன பண்ணணும், ஒரு ஃபேக்ட்ரியில் நாங்கள் அது எப்படி அக்கௌண்டிங் பண்ணணும், இன்புட் டேக்ஸ் கிரெடிட் என்ன ஆகுறது, இத்தனை நாள் நாங்கள் சேர்த்து வச்சுருந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுக்கு அதை நாங்கள் நஷ்டத்தில் போடணுமா இல்லை மக்கள்கிட்டேருந்து வாங்கிக்கணுமா, இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியே யார்ட்டையுமே இல்லை. ஸோ 22 செப்டம்பருக்கு அப்புறம் தயாராகிற பொருட்களுக்கு எவ்வளவு நமக்கு ஆக்சுவலாக ப்ரைஸ் ஏறுதா இல்லை இறங்கியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இதை பற்றி நாம் கமெண்ட் பண்ணவே முடியும். நிச்சயமாக சார், கரண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.